எப்படி சார் அது? ரோலிங். We just wanted it to be a feast. உள்ள வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. எப்படி கூப்பிடுவார் சார் உங்களை? வெங்கட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து விஜய் சார் தான் சொன்னார். கிளைமேக்ஸ் சொல்லும் போது வந்து யார் ஃபேன் நீ அப்படின்னு கேட்கும்போது அது பாத்ரூம்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு சீன் இருக்கு. துப்பாக்கி எப்படி சிவா அப்படின்னு சொல்கிறேன் நான் அப்படின்ற இதில் வந்து மனிதன் வந்து கூட சொல்லுங்க அப்படின்னா வந்து என்கிட்ட அதுக்கு முன்னாடி கமல் சார் எப்படி பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவாக எனக்கு கிடைச்சது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் படத்தில் தான் கிடைச்சது. Ladies and gentlemen, once again we present you Star of Melodies, King of Beats மாதிரி எங்கள் விபி சார். சார் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரில சார். அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு அவ்வளோ டிக்ளரேட்டிவாக ஒரு டைட்டில் வந்து வைக்கும் போதே நான் நினச்சேன் தலைவன் ஃபுல் கான்ஃபிடென்ஸில் தான் வந்து பாம் வைக்கிறாப்புல அப்படின்னு. சார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆஸ் அ கிரியேட்டர் ஹவு டு யூ see this whole manifestation of the தளபதி விஜய் ஆஃப் த கோட்? No, seriously, I mean, to start with, எனக்கு என்னென்னா வந்து முதல்ல அவர் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன சொன்னார்னா கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஐ மீன் கதை சொல்லி முடிச்சு படம் ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெங்கட்டு எப்படி கூப்பிடுவார் சார் உங்களை? வெங்கட்டு அப்படின்னு தான் கூப்பிடுவார். வெங்கட்டு இந்த மாதிரி நம்ம படம் முடிஞ்சு ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் எதுக்கு என்ன இதெல்லாம் கேட்டுட்டேன். அப்படியாண்ணா அப்படின்னா அப்போவே நிறைய அரசியல் புரசெல்லாம் எங்களுக்கு நியூஸ் இருந்துச்சு. அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க, அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருந்துச்சு. பட் ஆனால் 2 years பிரேக்கா அப்படின்லாம் சொல்லி நினச்சிட்டு இருந்து அதுக்கப்புறமா சரி நாங்கள் பிளான் பண்ணது வந்து இது வந்து சரி ஓகே ரைட்டு 2 yearsனால் அவர் வந்து அப்போ சம்பவம் பெருசாக இருக்கணும்டா அவ்வளோ சொல்லி அப்பப்போ சொல்லுவாங்க. கண்டிப்பாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு I really wanted to celebrate him, you know. அது ஏன்னா இவ்வளோ வருஷம் நம்மளை அவர் வந்து என்டர்டெயின் பண்ணி சந்தோஷப்படுத்தி நிறைய கஷ்டப்பட்டு நிறைய யூனோ நான் ஸ்டாப்பாக நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு படம் வந்து அவரை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எடுக்கலாமே. ஏன்னா கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரில் அவர் நடித்து வந்து சில பல காலங்கள் வருஷங்களே சொல்லலாம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து முழுமையாக இறங்கி அது வந்து இப்போது எல்லோரும் அதை கொண்டாடுறாங்க தியேட்டரில் அப்படின்ற போது வந்து நிஜமாக சீரியஸ்லி பிளெஸ்ட். சீரியஸ்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இப்போ வந்து ஒரு விசாலாட்சி தோட்டத்தோட ஸ்பீல்பர்க் நீங்கள் தான். ஒரு படமும் ஒரு ஜான்ரான்றதுனால 68 படங்கள் பண்ண தளபதி விஜய், சரி 67 படங்கள் பண்ண தளபதி விஜய் வந்து ஏஜ்டாக ஒரு லுக்கில் நடிக்கிறாரு. பையனே பைக்கில் பின்னாடி உட்காந்துருக்கான். அவங்க 2 பேருக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற இந்த ஒரு இனோவேட்டிவான இந்த கதை களத்தை எல்லாருமே கதை களத்தை பற்றி ரொம்ப பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி கட்சியாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர் வச்சு ஒரு டயர் 1 ஹீரோவை வச்சு ஃபார்முலாவுக்கு பேர் போன ஒரு ஹீரோவை வச்சு நான் ஏன் பிராண்டுக்குள்ளே கொண்டு வரேன்றது வந்து நான் வந்து அது உங்களோட கான்ஃபிடென்ஸை தான் அது குறிக்குது. ஸோ அப்படி ஒரு கதை களத்தை அவருக்காக யோசிச்சதுக்கான காரணம் சார்? இல்லை இது ஐடியாவாக எனக்கு ஒன்று நான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு விஜய் சாருக்குன்னு சொல்லி நான் ஒரு ஐடியாவாக டெவலப் பண்ணேன். அது ஆக்சுவலி வந்து நான் எங்கேயும் சொல்லலை. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவாக எனக்கு கிடச்சது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் படத்துலேருந்து தான் கிடச்சிது. கோவிட் டைமில் வந்து ஒருத்தனை போய் ஒரு ஊர்லேருந்து தூக்கிட்டு வரணும் அப்படின்றது. சரி இது அவனோட பையனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு காணாமல் போன ஒரு பையன். முதல்ல வந்து நான் அந்த குழந்தைய சாகடிக்கலை. முதல்ல வந்து தொலைஞ்சு போயிடுறான், அவன் எங்கே போனான்னு தெரியல. ரொம்ப வருஷம் கழிச்சு அவனுக்கு தெரிய வருது இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் காப்பாற்றுறாங்கிற மாதிரி சும்மா ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் வந்து அது ஃபுல்லாகவே ஒரு செட்டப்பு. வாட் இஃப் இஸ் தி வில்லன், ஹி கம்ஸ் பேக் as a பேட் கை அண்ட் அது மாதிரி சொல்லி சும்மா யோசிச்சது. ஸோ அங்கேருந்து தான் ஐடியாவாக கிடச்சிது. அதுக்கப்புறமா அதை டெவலப் பண்ணி வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா கதை பண்ணும்போது வந்து எனக்கு நான் ஒரு டபுள் ஆக்ஷனாலாம் யோசிக்கல. நான் முன்னாடி இன்டர்வியூஸில் நிறைய சொன்ன மாதிரி வந்து டபுள் ஆக்ஷனாக நான் யோசிக்கல. ஒரு ஏஜ் கேரக்டர், அப்பா கேரக்டர், ஒரு சின்ன பையன், 2 பேரும் வந்து அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ஸோ அந்த டெக்னாலஜிலாம் அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து சரி இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது அந்த டெக்னாலஜி யாருக்கு யூஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது எனக்கு வந்து இந்த டெக்னாலஜி பார்த்தோன்னே எனக்கு வில் ஸ்மித் பார்த்தா எனக்கு விஜய் சார் ஞாபகம் நிறைய வரும். எனக்கு அது ஏனே தெரியாது. ரொம்ப பல வருஷம் முன்னாடி நான் வந்து கிட்டத்தட்ட கோவா மங்காத டைம்லேயே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து ஒரு இந்தியன் வில் ஸ்மித் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து தளபதி தான் தோணும். அது அந்த அவர்கிட்டையும் எல்லாமே இருக்கும். அதாவது வந்து பயங்கர இமோஷனல் ஆக்டராக இருப்பார், பயங்கர ஃபன்னாக இருப்பார், ஆக்ஷன் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். எல்லாருக்கும் பிடிச்சமான ஜனதகமான ஹீரோவாக இருப்பார் அவர் வில் ஸ்மித். இவரும் அதே மாதிரி தான் எல்லாமே கலந்த ஒரு ஹீரோவாக இருப்பார். ஸோ
அது பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸை வேற மாதிரி பண்ணிட்டீங்க சார். சாரி சார். நல்லவனே. அதுதான் சீரியஸ்லி அந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்து ஐ ரியலி வாண்டட் டு யூனோ அது தேங்க்ஸ் டு ஹிம். ஹி வாண்டட் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ஹி வாண்டட் டு எனக்கு முதலே சொன்னார், டேய் எனக்கு வந்து ஒரு வெங்கட் பிரபு படத்தில் நான் இருக்கணும், அது மாதிரி பண்ணிக்கோ, நீ ரொம்ப எனக்காகலாம் நீ மாற்ற வேண்டாம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத நீ எப்படிலாம் சொல்லி தான் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, அப்பப்போ சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த கான்ஃபிடென்ஸ் தான் சரி ஓகே தலைவனுக்கே இதுதான் வேணுன்ற போது நம்ம எது குழப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைல்லையே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து அவர் வச்சு பண்ண வச்சுட்டேன் நான். உண்மையிலேயே அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியாது. எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு ஷாக் இருந்துச்சு சார்? இல்லை பேசிக்காக வந்து அந்த கிளைமேக்ஸ் சொல்லும் போது வந்து யார் ஃபேன் நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த மொமெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எஸ்கே மொமெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நான் ஃபன்னாக அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இப்படி போகுது எப்படி போடுது அப்படின்னு சொன்னேன்னா வந்து அப்படி யோசிச்சுட்டு உண்மையிலேயே வந்து அவர் சொன்ன விஷயம் டைலாகாக தான் பேசினார். பிடிச்சிக்கோங்க இது இருந்தாங்க இப்படி சொல்லிட்டு நான் இப்படி இப்படி பார்த்துக்கோ உள்ள எங்கேயும் போடக்கூடாது சுற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சீன் எடுத்துட்டு தானே அது பாத்ரூம்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு சீன் இருக்குது. மோகன் சாருக்கு ஒரு சீன் வருமா ஏதாவது? கண்டிப்பாக ஒரு டெலிட்டட் சீனில் அது போடலாம். அது இன்னும் பயங்கர ஹிலேரியஸான ஒரு சீன் அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சீன் வச்சுருந்தோம் அது. ஸோ அந்த இடத்துல வந்து விஜய் சார் தான் சொன்னார், நான் என்ன சொல்கிறேன்னா துப்பாக்கியை பிடிச்சிவா அப்படின்னு சொல்கிறேன் நான் அப்படின்றாரு. ஏன்னா டிக்கெட் கேட்டார்ல சார் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இன்னைக்கு தேதியில துப்பாக்கி டிக்கெட் எவன்ட்டு இருக்கும் அவன் தான்டா பெரிய ஆளுன்னு. பார்த்தா இவரு துப்பாக்கியவே கொடுத்துட்டு பண்ற மாதிரி இல்லை. அடுத்தவர் உங்க படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு, அதனால எல்லாமே ஒரு மாதிரி அலைன் ஆயிடுச்சு சார். இல்லை சிச்சிடா ஒரு ஜாலியாக பண்ண போன ஒரு சீன் தான். ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் ஒரு குவிக் டீட்டூர் சார். எல்லாருமே ஒரு ஈகோலெஸ் ஆக்டர்னு சொல்லி ட்வீட் பண்ணிருக்காங்க, கோட்டு பார்த்து. உண்மையிலேயே ஒரு ஈகோலெஸ் ஆக்டர் தான். அது வந்து சும்மா பொய்க்கெல்லாம் கிடையாது, நான் கண் கூட பார்த்தது, கண் கூட பக்கத்துலேருந்து பார்த்தேன். அவர் தான் யாரை பற்றியுமே எதுவுமே பேசி நான் வந்து ஒரு தப்பாக பேசி நான் வந்து கேள்வி எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் திட்டினா என்னை திட்டுறாரு அதுவே ரொம்ப சாஃப்டாக திட்டுவார். அதுதான் ரொம்ப வலிக்கும். எப்படி சார் அது? சாரி சார். இல்லை அது ரொம்ப ஒரு திட்டுறதா இருக்கட்டும், இல்லைன்னா சொல்ல வந்தீங்க இருக்கட்டும், அது நல்ல வேளை சாப்பிட்னேன். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஹர்ட்டிங் டு த கோராக இருக்கும். ஒரு பெருசாக பயங்கரமாக கத்துறதுலாம் வந்து ப்ராபப்ளி இன்சைட் இஸ் க்ளோஸ் சர்க்கியூட் மட்டும் வேணால் ப்ராபப்ளி ஹில் பி லைக் அவரோட உண்மையாக ஒரு கோபம் எல்லாமே என்னோட கோபமும் பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்குமே என்னோடய கோபங்கள் பெருசாக நான் எவ்வளோ கோவப்படுவேன் எவ்வளோ திட்டுவேன் அப்படி அதே மாதிரி தான் அவர் வந்து மேக்ஸிமம் டு த மேக்ஸிமம் ஹில் பி லைக் வெரி கூல் அண்ட் ஹி ஹேண்டில்ஸ் திங்ஸ் வெரி கூல்லி. அதான் சொல்லல, அது திட்டுற மாதிரி இருக்காது, ஆனால் நமக்கு மட்டும் தான் தெரியும் அவர் வந்து திட்டுறாரா கோபமாக இருக்காரா தெரியும். ஆனால் பாவம் அப்படி எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபுல் டீமுக்கு தெரியும். ஒரு வாட்டி வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம அந்த இந்த சீன் அந்த ரூஃபில் ஃபைட்டு கிளைமேக்ஸில் எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், ஆனால் இந்த மாதிரி வந்து அடித்து கீழே விழுந்துட்டு வரீங்க, வரும்போது வந்து சின்னதாக பிளட்டை துப்பிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், வயலில் ரத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறா நல்லாயிருக்குன்ட்டேன். உடனே என்ன சரி பிரேக் அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ பிரேக் இல்லை, அதுக்கு முன்னாடி பிரேக் போட்டுறதுக்கு முன்னாடி வந்து பைப் கையில் வச்சுருக்காரு. அந்த சீனில் வந்து பக்கத்தில் வந்து அவங்க மேக்கப் கூப்பிட்டு எனக்கு அந்த வாயில வச்சுக்கிறதுக்கு தனி பிளட் இருக்குது. அது வந்து இட் வில் நாட் முழுங்கினாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அது வந்து ஒரு எடிபிளான ஒரு அந்த மாதிரி ஒரு பிளட் ஒன்று இருக்குது. ஸோ இட் வில் நாட் கிவ் தட் பிளட் அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்காது. அது சின்ன ஒரு டேஸ்ட் இருக்கும், பட் யூ டோன்ட் ஃபீல் பேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த சமயத்தில் இல்லை அப்படின்னோடனே வந்து நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, அப்படியே இருக்கோம் நாங்கள். அவர் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அவங்க மேக்கப் பண்ண. அவர் இல்லைன்ட்டார், இல்லை அது பார்த்துட்டே இருந்தார். அது பார்வையிலே தெரியும், அவ்வளோதான், அவர் முடிச்சு போச்சு. நாங்கள்லாம் எப்படி சைலண்ட், வெறும் ஒன்று திட்டல, இன்னும் அறிவு இருக்காதா இப்படி பார்த்தாரு, அவ்வளோ. அவர் அப்படியே நடுங்கிறார், நாங்கள் நடுங்கிறோம். சரி பார்த்தா பிரேக் அப்புறம் எடுத்துக்கலாம், எங்ககிட்ட அவ்வளோ சாஃப்டாக சொல்கிறார், பிரேக் அப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா பிரேக் அப்புறம் பிளட் வந்துச்சு, பிளட் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இவ்வளோ தான் அவருடைய கோவங்கள் எல்லாமே வந்து. ஏன்னா கோவமாக பேசாத ஒருத்தர் வந்து சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட நமக்கு அப்படி இருக்கும்ல, அதனால் பயங்கரமான அது வந்து எல்லாமே ஸோ நான் என்ன விஷயம் சொன்னாலும் அதை எனக்கு பண்ணி கொடுத்தாரு. நான் எந்த இடத்துலையும் எனக்கு இந்த இடத்துல வந்து மனிதன் உணர்ந்து கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னா வந்து என்கிட்ட அதுக்கு முன்னாடி கமல் சார் எப்படி பண்ணுவார் அப்படி கேட்பார். கேட்டு நாங்கள் உடனே வந்து யூடியூப்பில் பாரு நான் இந்த இடத்துல பண்ணாருன்னா அந்த இடத்துல பார்த்துக்கிட்டார் அவர், இந்த இடத்துல என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமல் சார் வந்து அந்த கல் மேலே கால் வச்சுட்டு இப்படி சொல்லுவார்ல, அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தா இந்த பாரில் இந்த இடத்துல வச்சுக்கலாமா, உள்ளே போயிட்டு இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல
ஓகே அவருக்கு எது வசதியாக இருக்குது. செம்ம ஆக்டரா சார் அவர்? பிரில்லியன்ட் ஆக்டர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அது ப்ராபப்ளி அவர் இவ்வளோ நாள் வந்து அவர் ரொம்ப அந்த ஒரு மாஸ் கேரக்டர்ஸ் மட்டும் பண்ணி 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 நமக்கு தெரியாமே போயிடுச்சு. அவருக்குள்ளே வந்து ஒரு செம்ம ஆக்டர் இருக்கான். நீங்கள் துல்லாத மனம் துள்ளல, அது பாத்ரூமில் போய் அழுகிற சீனே வந்து அந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு அப்படி நெஞ்சு திடீர்னு ஒரு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு அது இமோஷன்ஸ்லாம் ரொம்ப ஆக்சுவலி இமோஷன்ஸ் ஹியூமர்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ஏன்னா அவருக்கு நம்ம ஃபைட்டு பார்த்துருக்கோம், அவரோட டான்ஸ் பார்த்துருக்கோம், அவரோட ஸ்டைல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தான் அவருக்கு வரும் அப்படின்ற மாதிரி மாஸ் டைலாக் பேசும்போது அவர் இப்படி சொல்கிறது கொள்வது அப்படிங்கிறதுலாம் மேனரிசம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸாக நம்ம வந்து நிறைய படங்களில் நம்ம பெருசாக பார்த்தது. ஜீவனோட அந்த ஹோல் சீக்வன்ஸ் பிரேக் டவுன் ஆகி பயங்கரமாக இருந்தது சார். அது பயங்கரமாக இருக்கும். ஜீவன் அதுவும் ஜீவன் வந்து அந்த இன்ட்ராகேஷன் சீனில் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸு ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி அது நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட சொன்னதே வந்து அந்த இந்த நம்ம அந்த புதுசாக ஒரு மேனரிசம் பிடிச்சாரு சார். ஏதோ அந்த புலம்பல் டைலாக்லேயே ஒரு நக்கல் கலந்து பேசுறது. அது இந்த ஜென்சி பசங்கள்லாம் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு யூத் பாடி லாங்குவேஜ் சொல்லுப்பா அதுதான் இருக்கும். அது கொஞ்சம் சச்சின் டைமில் இருந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த எல்லாமே அது லூஸ் ஃபிட்டாக தான் இருக்கும் அந்த கேரக்டருக்கு. இவருக்கு ஃபுல்லாகவே டைட்டாக இருக்கும். சார் வித் ரிகார்ட் டு தி ரைட்டிங் ப்ராசஸ் பார்க்கும்பொழுது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அது பின்னாடி ப்ரிப்பரேஷன் இல்லை, எல்லாமே இன்ஸ்டிங்டிவ்னு நினச்சிக்கிறாங்க. பட் இஃப் யூ லுக் அட் த டச் பாயிண்ட்ஸ், அவர் வந்து குடியை வந்து மறைக்கிறதுக்காக ஒரு குருமா பண்ணி அதனால வந்து தாய்லாந்து ஹனிமூன் சொல்லி அந்த தாய்லாந்து இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்டை கிரியேட் பண்ணி அதுலேருந்து டோட்டல் இன்சைடிங் இன்சிடென்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீ இன்டர்வலுக்கு ஒரு செட்டிங் பண்ணின்னு இதில் ஒரு ரைட்டிங் பேட்டர்னாகவே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஒரு ரன் டைமை பற்றி இன்னும் யாரும் கம்ப்ளைண்ட்டாக முன்வைக்கலன்றது வந்து பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ த ஹோல் ரைட்டிங் ப்ராசஸ் இல்லை அது எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்து முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவர்கிட்ட வந்து தெளிவாக நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் முன்னாடியே நான் பண்ணிட்டேன். அந்த கதையாக வந்து நான் ப்ராப்ளி லொக்கேஷன்ஸாக மாறிச்சே தவிர, பட் ஆனால் இதுதாங்கிறது வந்து நான் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இப்படி அது ரொம்ப எனக்கு தெரியல. அது ப்ராப்ளி எழுதும் போதே அது வந்து அப்படியே வந்துருச்சு. ரொம்ப ஸ்டெப் அவுட் லைன் ஒன்லைன் ஆர்டர் இதுதான் சார் உங்கள் ப்ராசஸ்? இல்லை ஃபஸ்ட்டு ஒன்லைன் தான் போடுவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பேசிடுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பேச ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஐ லைக் டு டிஸ்கஸ் அ லாட் வித் மை டீம். நாங்கள் வந்து எதாவது பேசுவோம். ஏதாவது என்ன ஐடியா, நானும் ஏதோ குப்பையாக ஐடியா சொல்லுவேன், பசங்க குப்பையாக ஐடியா சொல்லுவாங்க. ஏதோ அந்த குப்பையான ஐடியாலேருந்து ஏதோ ஒரு நல்ல ஐடியா வரும். அப்படி பேசி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்டா, இது கரெக்டாக இருக்குடா, இதுலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபுல்லாக அது மாதிரி பேசி ஒரு ஒன்லைன் ரெடி பண்ணிடுவோம். அப்புறம் ஒன்லைன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலிங் பண்ணுவோம். டீட்டெயிலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டைலாக்ஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் போக வந்து நம்ம இதுலேருந்து இது எப்படி கரெக்ட் பண்ணலாம், எப்படி வந்து இதை வந்து இதுலேருந்து இந்த இடத்துலேயே நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு துணுக்கு விடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் அந்த பொறிகள், அந்த ஃபோர் ஷேடோஸ் அதுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ லைக் டு டிஸ்கஸ் அ லாட். நம்ம நிறைய ஏடிஸ் கூட உட்காந்து நான் பேசுவேன், நிறைய பேசுவோம், நிறைய எல்லாருமே பேசுவாங்க, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் சண்டைகள் எல்லாமே வரும். எதில் சார் சண்டை போச்சு? ஐ மீன் ஆர்குமெண்ட்டாக ஒரு இந்த பர்டிகுலர் ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் மாதிரி இதை தான்டா வச்சு செதச்சோம். செகண்ட் ஹாஃபில் தான் எங்களுக்கு நிறைய ரைட்டர்ஸ் பிளாக் வந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இன்டர்வல் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஒரு ஐடியா சொல்லும் போது இன்டர்வல் முடிஞ்சு வந்து செகண்ட் ஹாஃப் இன்னொரு வேர்ஷன் ஒன்று பண்ணியிருந்தேன். அது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து க்ளோன் வேர்ஷன் தான். அங்கேயே ரிவீல் ஆகிடும் க்ளோன். என்ன ஓஜி அது வந்து நிறைய புரியாமல் போயிடுமோ, ஒரு பிஎன்சி ஆடியன்ஸ்க்குலாம் புரியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. அது செம்ம க்ரீப்பியாக இருந்தது சார் அந்த க்ளீன் ஷேவன் லுக்கில். சொல்லவே பேக்ரவுண்ட்ஸ் மியூசிக்கே வந்தான், நின்னாலே 10 பேரை போட்டு தள்ளுறவான்றான்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஹேர் ஸ்டைல், அந்த லுக்கு, அதெல்லாம் வந்து அவர் வேறு லெவலில். ஏன்னா அது முன்னாடியிலேருந்தே வந்து அவர்கிட்ட பேசுவாங்க, அதான் பேசுகிறேன். அவர் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த முடியை வந்து அப்போ தான் குளிச்சுட்டு ஃபுல்லாக அப்படி முடியை முன்னாடி போட்டிருப்பார், முன்னாடி லூஸாக விட்டுருப்பார். அப்போ தான் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்குறதெல்லாம் அப்படி தான் பார்ப்பார். எல்லாருக்கிட்டும் பாய் சொல்லுவார். முடியெல்லாம் அவருக்கு ஒரு கண்ணாடி போட்டு அடி சுற்றிட்டு இருப்பார். பிஃபோர் இட் செட்ஸ் இஸ் ஹேர்னோ, அது ஜெல்லெல்லாம் போட்டு செட் பண்ணி வரதுக்கு முன்னாடி வந்து அவர் எப்பவுமே கேஷுவலாக தான். படம் ஃபுல்லாகவே வந்து ஈவினிங் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அப்படி கேஷுவலாக அப்படி ஒரு முடி வந்து அந்த ஜெல்லெல்லாம் வாஷ் பண்ணிட்டோன்னே வந்து ஃபுல்லாக அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பார் எப்போவுமே. எனக்கு என்னென்னா வந்து அந்த லுக்கு எல்லோரும் சும்மா வெளில வரும்போது என்ன எப்படி இருக்கார் தலைவர், எப்படி இருக்கார், இந்த ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு அதே ஹேர் ஸ்டைல் வச்சு ஒன்று காட்டணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பேசினான். அண்ணனும் அதை தான் அதே மாதிரி போயிடலாம்டா அப்படின்ட்டார். போனோடனே சரி அந்த லுக்கை வந்து கடைசியில் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த லுக்கை நான் முன்னாடியே வச்சுருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே அவன் வில்லன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கேரக்டரை நான் வந்து ஒரு ஒரு நல்லவனாக ஒரு சின்ன பையனாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு சின்ன கோட்டி அந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணோம். சார் விபி ஸ்டோரி வேர்ல்டே வந்து ஒரு ஹாப்பியான வேர்ல்டு சார். நாங்களாம் அந்த வேர்ல்டில் வாழ மாட்டோமான்னு எல்லாருக்குமே ஒரு ஏக்க நிலையை கிரியேட் பண்ணிடுவீங்க. ஐயோ ஏன்டா இந்த உலகம் மட்டும் நல்லா. அப்படிப்பட்ட விபி வேர்ல்டில் தி அதர் சன் விஜய் ஒரு ட்விஸ்டடான ஒரு கேரக்டர். ஐ ஹவ் நாட் சீன் யூ கிரியேட் சம்திங் லைக் தட்.
அப்பாவே சொல்றாரு நீ எல்லா மாரி போயிட்டு இருக்க, அது ஒரு சைக்காட்டிக்கா என்ன டோன் சார் செட் பண்ணீங்க? இட்ஸ் சோ டிஃபரண்ட் டு I just wanted him to be very brutal. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அவனுடைய கோல் அவனுக்கு வந்து தடைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா he'll go to any limit to break that. அதில் வந்து நான் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அது வந்து இந்த கேரக்டர் என்ன வேணால், ஸோ அன்பிரிடிக்டபுளாக இருக்கணும் இந்த கேரக்டர், என்ன வேணால் பண்ணுவோம். அதனால தான் கடைசியில் வந்து அந்த பைப் எடுத்துகிட்டு வரும்போது அப்பாவுக்கு அவ்வளோ பயம் இருக்கும். ஐயோ இதை பண்ணிடுவான்டா அவன், டேய் சொல்கிறது கேள்றா, அதெல்லாம் அவன் பேசினா அவன் தான் சொல்கிறான், என்னடா பூமருக்கு என்ன கிரிஞ்சா பேசிக்கிறதுன்னு சொல்லுவான். ஏன்னா அதான் அவன் மோடு வந்து சார். அப்போ ஒரு பிஹேவியரிசம் சைக்காலஜியில் ஒரு டாபிக் இருக்குது சார். அவர் மேனன் அவனை வந்து சூஸ் பண்ணி அவனுக்கு அவனை ஃபியரை இன்ஸ்டிகேட் பண்ணி அதில் ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி மாதிரி இருந்துச்சு சார். எனிபடி கேன் பி மேட் யூனோ இன்டு சம்திங்ன்ற மாதிரி அப்படி ஒரு இல்லை. அது பேசிக்காக நமக்கு ஒரு படித்த விஷயம் தான். ஃபியர் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பயம் ஒருத்தனுக்கு கொடுத்தோன்னா, இது வந்து பேசிக்காக வந்து ஒரு பேசிக் ஐடியா என்னன்னா வந்து நம்ம இந்த படம் இருக்குல்ல, அது என்னது, நம்ம கொரியன் ஃபில்ம் ஒன்று, ஒருத்தனை ஓல்ட் பாய் தானே பிடிச்சி வச்சு அவனை ரொம்ப நாள் கழித்து திரும்ப அமிச்சு அவனை வந்து வேணுன்ட்டே வந்து அவனை பழி வாங்குறதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு மோட் ஆஃப் ரிவெஞ்ச் தான் இந்த படமும் கிட்டத்தட்ட. அதுதான் ஐடியாவாக இருந்துச்சு. ஆமாம், அது நீ இந்த லிமிட்டுக்கு வேணாலும் அவனை போவான் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருந்துச்சு. அது வந்து என்னென்னா வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் நான் செகண்ட் ஆஃப் வந்து அவர்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த க்ளோனிங் மேட்டரோட ஒரு வாட்டி சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு அவர் வந்து என்ன சொன்னார், இல்லைடா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க மக்கள், ஏன்னா வந்து எந்த கேரக்டர்னே தெரியாது, இன்னும் 2 க்ளோன் வந்துடுவான் செகண்ட் ஹாஃபில், அப்படி தான் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி வந்ததுனால எது ரியல் எது க்ளோன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் ஒரு பேஷன் போடணுன்னே வந்து டேய் ரொம்ப குழம்பிடுவாங்கடா எல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறமா சரி நீ எனக்கு முன்னாடி சொன்னல அதே வெர்ஷனே பண்ணிடுறேன்னு சொன்னப்பறம் தான் கடைசி கிளைமேக்ஸில் தான் அதை ரிவீல் பண்ணோம். நம்ம கடைசி கிளைமேக்ஸில் தான் இது வந்து இது மாதிரி மேட்ரு அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் வந்து ஏன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது. வை இஸ் இமோஷன்லெஸ், வை இஸ் ஒரே பாயிண்டில் மட்டும்தான் இருப்பான் அவன், வேறு எந்த பாயிண்ட்டுமே அவனுக்கு கிடையாது. மேனன் மேட் அ வெப்பன் அவுட் ஆஃப் ஹிம் சார். மேனன் சேஸ் ஒரு லெவலுக்கு அப்புறம் இல்லை மேனனே சொல்ல நீ நினைக்கிறேன், நான் சொன்னாலே அவன் நிப்பாட்ட மாட்டான்டா அவன். நான் வந்து உன்னை பழி வாங்கணும்னு சொன்னது மட்டும்தான் ஐடியா பிளானு, சொன்னது மட்டும்தான் நான், அது எல்லாமே அவன் செஞ்சுட்டு இருக்கான். நான் சொல்ல நல்லா சொன்னேன் நிப்பாட்ட மாட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மோடில் வந்து தான் அந்த கேரக்டர் எழுதுறேன். விஜய் சார்கிட்ட நான் சொன்ன இந்த செகண்ட் ஆஃப், இப்போ நீங்கள் படம் பார்த்த செகண்ட் ஆஃப் நான் விஜய் சார்கிட்ட கதையாக சொல்லும் போதே வந்து விஜய் சார்கிட்ட தான் பார்த்துட்டு இருந்தார் ஃபுல்லாக. இவன் இந்த சில சமயம் நடித்து காட்டுவேன், நான் சில சமயம் நடித்து காட்டுறதெல்லாம் இருக்கும். அந்த அவங்க அந்த ஒரு கேரக்டரை கொல்லும் போது வந்து கழுத்தை பிடிச்சி கொஞ்ச நேரம் தான் அங்கிள், கொஞ்சம் ஒன்றும் ஆச்சரியம் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். அதே மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லும் போது ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு வந்து அது அழுவுறது, திடீர்னு டென்ஷன் ஆகுது, அதெல்லாம் நடிச்சு காட்டுறது தெரியுமா. அதெல்லாம் சொல்லும் போது இப்போ கதை சொல்லி முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்குறாரு ஜெகதீஷ் இருந்தார். டேய் அவன் பெரிய சைக்கோடா அப்படின்னு என்ன சொன்னார். உள்ளுக்குள்ள இவன் பார்த்தா எவ்வளோ பாவமாக இருக்கான், இவன் உள்ளுக்குள்ள பெரிய சைக்கோ இருக்கான்டா பயங்கரமாடா. அப்படியே அந்த சீனில் கேட்டவன் நானே கொஞ்சம் லைட்டாக அள்ளு விட்டுச்சுறேன் எனக்கு அப்படின்னாரு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அவர் இன்னும் மெருகேற்றினார். நான் சொன்னதை விட அவர் வந்து இன்னும் ஒரு 200% அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார். அதில் அந்த சீனில் ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பொண்ணுக்கிட்ட அப்போ என்ன கட்டி விட்டுருல நீ இது பண்ணல நீ, அப்புறம் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு இப்படி பார்த்தா தண்ணி வரும் கண்ணிலேருந்து. நீங்கள் செகண்ட் டைம் பாருங்கள், இந்த இடத்துல இந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பார், பார்த்துட்டு இப்படி திரும்ப யோசிக்கிறதுக்கு திரும்பினா உண்மையே தண்ணி வரும் கண்ணிலேருந்து. ஐ கான்ட் ரிஸ்க் எனிதிங் மோர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் லவ் பண்ண பொண்ணு என் கையாலே கொல்ல வைக்கிறானே அவங்க அப்பா அப்படின்னு தான் சொல்லலாம். அது அந்த மாதிரியான ஒரு 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 கேரக்டர். அது விஜய் கேஸ் லைட்டிங் இஸ் மை ஃபேவரட் ஜான்ரான்னு ஒரு மீம் பார்த்தேன் சார். அவர் இங்கே வந்துட்டு அந்த இன்டர்கேஷன் சீன்லாம் அவங்க அப்பாவை அவ்வளோ காக்கியாக டீல் பண்ணுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்து அது 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 அந்த மொமெண்ட்டில் எனக்கு வந்துச்சு. அந்த இடத்துல திடீர்னு வந்து அவர் வந்து இவனை தூக்கிட்டு போயிட்டு செவுத்தோடு வச்சு தூக்குவார். என்னடா பேசிட்டு அங்கிள் எனக்கு தெரியாதுக்கு சொல்லி பயங்கர நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்கன்னு தெரியும், ஆனால் எனக்கு யாருமே தெரியலையே, பட் சத்தியமாக இந்த ஆள் சொல்லி தான் அங்கிள் எனக்கு பக்கத்துலேயே இருந்து அந்த பொண்ணு தூக்கு சொல்லுறது இருந்தால் தான் அப்படி சொன்னேன்னு போய் தூக்கு வரல, தூக்கி மேலே வச்சிருவார். மேலே வைக்கும்போது அங்கே தான் ஐடியா வந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து அது கேமராலாம் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் வெளில போக முடியும், மேலே தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது ஐயோ என்ன கொல்ல பார்க்குறாரு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக யாரும் இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வருது, அப்பா இங்கே நீ இங்கே பண்ணால் அவங்களுக்கு உன் பர்ஃபார்மன்ஸ் தெரியாது, அங்கே போய் பண்ணு அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து அது அவரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். அந்த கேரக்டர் நாங்கள்
ஸ்பாட்டில் என்ன எலிவேட் பண்ணாலும் அது அப்படியே டக்குன்னு பிடிச்சிட்டு சார் மேன் ஆஃப் ஐடியாஸ் நீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இங்க வந்து நான் தியேட்டர்ல பார்க்கும்போது வேற விஷயத்துக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. பட் எங்கப்பா அந்த எல்லோ சாரின்னும் போது டோட்டலா தியேட்டர் வேற மாதிரி எரப்ட் ஆச்சு. How do you manage to do that? And இவ்வளோ கேஆஸ்க்கு நடுவில், ப்ரோட்டோகால்ஸ்க்கு நடுவில் ஆர்கனைசேஷன் நடந்துட்டு இருக்கு, செட்டு இதுக்கு நடுவில் how do you manage to keep yourself? எனக்கு நிறைய ஆன் தி ஸ்பாட் எனக்கு நிறைய என்ன இந்த படத்துல என்ன இது அந்த எல்லோ சாரி அந்த ஸ்பாட்ல வந்து எனக்கு என்ன ஸ்பாட்ல தான் எனக்கு தெரியும் அவங்க எல்லோ சாரி கட்டு வருவாங்கன்னு சொல்லி. சார் நான் I thought you wanted to do a கன்னித்தீவு பொண்ணா கைண்ட் ஆஃப். இல்ல பேசிக்கா அப்படிதான் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ சாரி கொடுத்து எனக்கு வந்து பார்த்தோன்னே வந்து என்ன மிஸ்கின் சார் பாட்டு மாதிரி ஆயிடுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கேயே சொன்னேன். நான் இது வந்து அவருடைய பக்கா மிஸ்கின் சாருடைய இது என்ன பண்ணலாம், எனக்கு அப்படியே எல்லோவாக இருக்கு, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். த்ரிஷா வந்து சொன்னாங்க, இல்லை விபி அப்போ நான் வந்து இந்த இடத்துல வேணால் ஒரு ஏதாவது ஒரு பிங்க் கலர் ரிலீஃப் கொடுத்துக்கிறேன், ஃபுல்லாக உனக்கு வந்து எல்லோவாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலரில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணி அப்படி வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ அது நடந்துட்டு இருக்கும் போது வந்து அந்த சாங்கில் கொல்றதுக்கு தான் அவர் வந்து அந்த 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 கொல்ற சீனில் வந்து சாங் முடிஞ்சு கொல்ற சீனில் வந்து அது சொல்லிட்டேன் நான் நடுவில் வந்து இந்த மாதிரி நடக்கணும்னு. அது எப்படிடா ஸ்டேஜ் பண்ண போகிறேன், எப்படிடா எனக்கு சொல்கிறேன் பாட்டு இருக்கும்போது டான்ஸ்லேயே வருவீங்க, திடீர்னு அவங்க கூப்பிட்டு திடீர்னு இது பண்ணோடனே அப்புறம் திலீப் மாஸ்டர் கூப்பிட்டேன். திலீப் மாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி வேணும், நடுவில் வந்து அவனை கூப்பிட்டு வச்சுட்டு பிடிச்சி அடித்து இது மாதிரி பண்ணி கீழே விழுந்து எனக்கு அப்சாட்டில் அது ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவர் வந்து கீழே போகும்போது அது கை அவனோட யுகேந்திரன் இதில் வந்து இதாகிடுச்சு, லாக் ஆகிடுச்சு. அவர் பிடிச்சார் விட்டானா அவன் தனியாக விழுந்துருவான்னு சொல்லிட்டு அவரோட இவன் பார்த்து பத்திரமா கூட்டு போவார். சாரி அங்கிள் ஆக்சுவலி பார்த்து பத்திரமா கூட்டு போவார். கீழே போனோடனே நான் அந்த அப்ஷாட் அடித்து ஏறிச்சு நிற்கிறது கொள்வது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ருத்ரதாண்டவம் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எல்லாரும் பேசி முடிச்சோடனே வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், கடைசியில் வந்து கடைசியில் நீங்கள் வந்து அப்படி பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து பார்ப்பீங்க, தூக்கிட்டு போனோன்னே இந்த வைபவ தான் கேட்பேன், டே எங்கடா அந்த இல்லை சாரி அப்படின்னு. ஆக்சுவலி டேக்கில் என்ன பண்ணிட்டான் வைபவ் வந்து நானும் அதுதான் சார் தேட்டிருக்கேன் சிரிச்சுட்டாரு. யாரா நீங்கள்லாம் என்கிட்டே வந்து சொன்னார், டே இதெல்லாம் ஒன்றால் தான் நான் முடியும், வேறு லெவல்ன்றா நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு சொன்னார். 2 இடத்துல சொன்னாங்க, இதெல்லாம் வெங்கட் பிரபு திங்ஸ், இதெல்லாம் வெங்கட் பிரபு பில்டிங்கில் தொங்கும் போது வந்து மளிகை சாமான் லிஸ்ட் எழுதுறது வந்து இது எவனாலையும் யோசிக்க முடியாதுடா, இது ஹாலிவுட்லேயே யோசிக்க மாட்டாங்கடா, இதெல்லாம் அந்த மாதிரியான அங்க பிரசாந்த் சார் ஒரு சுகர் நாங்கள் சொல்கிறா சக்கர வேணுமா கேள்றா சார். அதுல ஒரு சின்ன நான் ஒரு உங்களுக்குள்ள ஒரு டாட் பிலிப்ஸ், ஒரு ரிட்லி ஸ்காட், டோனி ஸ்காட், மைக்கேல் பே அவங்க எல்லாருமே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பட் அந்த மளிகை ஜாமான் லிஸ்ட் மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுற சினாரியோஸ் கிரியேட் பண்ணிருந்தீங்க தெரியுமா? அம்மா அப்பா தப்பா போடுறாருமா, அண்ட் யூ மேக் இட் எவ்ரிபடி என்ஜாய்ஸ் இட். அது எதுவுமே தப்பா இல்லாத மாதிரி how do you manage to do that சார்? இந்த எல்லாருக்குமான படம்ன்றது எப்படி விபியால திரும்ப எம்பசைஸ் பண்ண முடியுது in spite of having somebody like Vijay? He's the தெரியல எனக்கு என்ன எங்களுடைய ரியல் லைஃப் ஜோக்ஸ், எங்களுடைய எல்லாரும் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு ஹியூமரை வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அது வந்து ப்ராபப்ளி அது பீப்புள் ஆர் ஏபிள் டு கனெக்ட் அண்ட் என்ஜாய் மோர்னு நினைக்கிறேன். நம்ம விட்டு அடிக்கிறோம், நம்ம பேசும்போது அடிக்கிற ஜோக்ஸ், நம்ம அங்கே கன்னு வாயில வச்சுட்டு ஒருத்தன்ட்டு அந்த மூச்சு மேட்ரு அதெல்லாம் வந்து அந்த சேட்டையெல்லாம் விஜய் சார் எப்படி பார்த்தாரு? நல்லா என்ஜாய் பண்ணார், சூப்பராக என்ஜாய் பண்ணார், பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். அவர் கதை சொல்லும் போதே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவருக்கு அந்த ஹியூமர்லாம் பயங்கரமாக சிரிச்சார். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எடுத்தாலே ஒரு ஓப்பனிங் சீனே ஒன்று வச்சுருந்தாங்க. அது என்னென்னா வந்து அதுக்கப்புறம் அந்த சீன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது அந்த விசில் போட்டு சாங் முடிச்சு காரில் வந்துட்டுருப்பாங்க, வந்துட்டு இருக்கும்போது போலீஸ் செக்கிங்கில் மாட்டிப்பாங்க. போலீஸ் செக்கிங்கில் மாட்டி வந்து இறங்கி நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சா பேர் கேட்பாங்க. பேர் கேட்டுட்டு விஜய் சார் அப்படின்னாரு. உடனே பக்கத்தில் இருக்க சார் குடிச்சா அவர் பேர் சொல்ல மாட்டார் சார். ஏன் பேர் காந்தி சார் அப்படிலாம் வச்சுருந்தான். சரி வேணாம் ரொம்ப டூ மச்சா இருக்க சொல்லி அதெல்லாம் தூக்கிட்டோம். எம்பசிக்கு திரும்ப போகும்போது ரொம்ப நாள் கழிச்சு அப்பதான் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு அவர் டெஸ்க் ஜாப் மாதிரி தான் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கிக்கு ஒரு பில்டப் பண்ணாம டப்புன்னு கொண்டு போயிட்டீங்க மாதிரி அந்த அந்த இன்னும் அந்த ஒரு ஒரு ஸ்டேஜிங்ல நான் அவர் அப்படி ஒரு அது வேண்டாம், தட்ஸ் நாட் யுவர் ஸ்டைல். இல்ல அது எனக்கு நான் பண்ணதே இல்லை, அது மாதிரி பெருசா பண்ணதே இல்லை. எனக்கு ஏன்னா கேரக்டரா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அடிக்கிறாரு, அதை எடுத்து திரும்ப பில்டப் பண்ணலாம். எனக்கு அந்த இடத்துல பில்டப் பண்ண தோணல. ஏன்னா இங்க பையன் ரிவீல்ல போயிடுச்சு. அந்த சீன் வந்து ஜீவனோட சீன் அது. ஸோ எனக்கு அந்த இடத்து கேரக்டர் மேலே தான் வந்து எனக்கு எல்லாமே இருக்கணும். இந்த இடத்துல வந்து அது ஒரு மொமெண்ட்ரி திங்காக தான் இருக்கணும். அவனுக்குள்ளே ஆல்ரெடி இருக்குது. லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன். அது எப்போவுமே வந்து இஸ் காட் இட் இன் ஹிம் அப்படிங்கிறது தான். அது தெளிவாக அது ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் தெளிவாக பேசிட்டோம். எந்த இடத்துல பில்டப் வேணுமோ அங்கே மட்டும்தான் நமக்கு பில்டப் வேணும். எனக்கு அந்த ட்ரெயின்குள்ளே வந்து அந்த வளைவு வரும்ல,
அந்த இடத்துல வந்து எனக்கு அது பில்டப் தான். அதில் கதை சொல்லும் போதே நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து என்ன அந்த மெட்ரோவில் போய் பழக்கம் எனக்கு. ஸோ நான் வீடியோலாம் நிறைய எடுத்திருக்கேன் முன்னாடி. அது அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அடி மட்டும் ஆகும். ஸோ இதில் வந்து பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணும்போது வந்து அது ஆக்சுவலி நாங்கள் ஷூட் பண்ணும்போது அது எங்களுக்கு என்ன வந்து மெட்ரோ வந்து 4 மணி நேரம் தான் எங்களுக்கு அலௌடு. ஸோ நான் ரெண்டு நாள் தான் கேட்டிருந்தோம். 2 நாளில் வந்து 4 மணி நேரம் 8 ஹவர்ஸில் தான் எடுக்கணும் மெட்ரோ சீக்வன்ஸு. ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் செட்டில் கொஞ்சம் எடுத்தோம். பட் செட்டில் வந்து அந்த மூமெண்ட்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா ட்ரெயினில் ஏறுறது எடுக்கணும், இறங்குறது எடுக்கணும், ஸ்டேஷன் அந்த இன்டர்வல் பிளாக் எடுக்கணும், எல்லாமே எடுக்கணுன்றதுனால அது 4 ஹவர்ஸ் தான், அது 8 ஹவர்ஸில் எடுக்கணும். ஸோ என்ன ஆயிடுச்சு, அது அந்த 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 வளைவு பிட்டு மட்டும் எடுக்க முடியல. விஜய் சார் வந்து இந்த பாரு எனக்கு அந்த ஷார்ட் நீ சொல்லும் போதே எனக்கு வந்து அது அப்படி பயங்கரமாக இருந்துச்சு, அந்த ஷார்ட்டை மிஸ் பண்ணுறத அப்படின்னு சொல்லி ஹி கேவ் அன் எக்ஸ்ட்ரா டே கால் ஷீட் கொடுத்து எனக்கு வந்து அது பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் தேடினோம். அதுக்கு போயிட்டு மெட்ரோவில் போயிட்டு ஃபஸ்ட்டு எந்த இடத்துல அது கரெக்டாக அது வளைவு வருது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா எடுத்தோம் அந்த ஷார்ட்டு. ஸோ அந்த மாதிரி பயங்கர ஷார்ப்பான ஒரு பர்சன். நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து அவர் திடீர்னு சொல்லார், அந்த 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 ஜெயராம் சார் அந்த வீட்டு சீனில் ஆக்சுவலி அந்த செகண்ட் டேக் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடிட் ரூமில் சொல்லுவார். அது எடுத்து பார்த்தா அது கரெக்டாக இருக்கும். அது அந்த ரியாக்ஷன் எனக்கு அந்த ரியாக்ஷன் பெட்டராக இருந்துச்சு இதை விட அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு நமக்கு ஒன்று பிடிக்கும். பட் ஆனால் அவர் அவ்வளோ ஞாபக சக்தி அவர்கிட்ட, பயங்கரமான மெமரி பவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எனக்கு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எடுத்தது. நாங்கள் ஏன்னா அந்த சீக்வன்ஸே வந்து நாங்கள் அவ்வளோ இடத்துல எடுத்தோம். செட்ஸில் எடுத்தோம், சேப்பாக்கில் எடுத்தோம், அதுக்கப்புறமா வந்து ட்ரிவாண்ட்ரம் கிரிக்கெட் கிரவுண்டில் எடுத்தோம், அந்த பைக் சீக்வன்ஸ் ஒரு இடத்துல எடுத்தோம், அந்த பிரிட்ஜ் ஒரு இடத்துல எடுத்தோம், ஒரு இடம். ஸோ அந்த ஹோல் திங் எங்கள் மைண்டில் இருக்கணும். மைண்டில் இருந்து எனக்கு இதுதான் நடக்குதுங்கிறது மைண்டில் வச்சு அதுக்கப்புறமா வந்து அது ப்ரீவியஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஓப்பனிங் சீக்வன்ஸ்க்கு ப்ரீவியஸ் பண்ணோம். அப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்கில் வந்து அந்த டனலுக்குள்ளே போகிறது ஃபுல்லாகவே என்னென்ன ஷார்ட்ஸுங்கிறது ப்ரீவியஸ் பண்ணி தான் அது 3 தான் மெயினாக ப்ரீவியஸ் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த படத்தில். ரஷ்யா போகும்போது வந்து மாஸ்கோவில் வந்து பிரச்சனை. அப்போ அந்த உக்ரைன் வார் போயிட்டு இருந்ததுனால வந்து நிறைய பெர்மிஷன்ஸ் கிடையாது. ட்ரோன் ஷாட்ஸே எங்களால் யூஸ் பண்ண முடியாது. அந்த நான் முதல்ல வந்து ஆக்சுவலி இதில் ஷூட் பண்ணலாம்னு நினச்சோம், டர்க்கியில் பண்ணலாம்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து டர்க்கியை விட திஸ் ஒர்க் அவுட் மோர் ஈஸியர் ஃபார் அஸ் அப்படின்றதுனால வந்து அங்கே நல்ல இண்டஸ்ட்ரி இஸ் தேர். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் பண்ணியிருக்கலாம், கோப்ரா பண்ணியிருப்பாங்க. கோப்ரா வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் பண்ணதுனால அந்த இடத்துல ட்ரோனு எல்லாமே அலோடு. இப்போ வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் ஷூட்டிங்கே அலோடு கிடையாது. இதனால் இஷ்யூனால வந்து எங்களுக்கு அந்த ஷூட்டிங்காக இருக்கக்கூடாது. மாஸ்கோ மட்டும்தான் வந்து கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ரோட்டில் தான் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும், இங்கே தான் பண்ண முடியும், இங்கே பண்ண முடியாது, இந்த இடத்துல இந்த டைமில் இது வந்துடும், இந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, இந்த இடத்துல சிஏஏ உடைய கேஜிபி மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கலாம் சொல்லி பயங்கர அந்த மாதிரிலாம் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுக்குள்ளே நம்ம எப்படி ஷூட் பண்ணலாம், என்ன பண்ணலாம். சரி, இப்போ இந்த கிளைமேக்ஸ் செட் பீஸை பற்றி தான் எல்லாருமே ரொம்ப உயர்வாக பேசுகிறாங்க. The minute it takes off, and to me personally the shot of the film was when ஜீவன் இங்கே நின்றுட்டு இருக்காரு, தோனியோட அந்த டிசைன் தூக்குது, அங்கே அப்பா நிற்கிறாரு மேனனோட. அதுவுமே நீங்க சூப்பர் இம்போஸே பண்ணல, நான் இதை கன்வே ஆகுது அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் டு மீ தட் வாஸ் த ஷார்ட் ஆஃப் த ஃபிலிம். தட் வாஸ் இன் த ரைட்டிங். அதுதான் ஐடியாவே, அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து அதுதான் ஐடியா. எனக்கு வந்து இந்த இடத்துல அவன் பேசிட்டு இருக்கா, இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது வந்து அந்த இவன் எதுவும் கேட்பான், ஏய் அவன்டாவன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன்டா அப்படின்னு அது எல்லாம் அப்படி ஸ்லோவாக அப்படி பார்க்கும்போது வந்து அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டே ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. கதை பேசும்போதே அது அந்த அதில் சிஎஸ்கே தான் இருக்கணும், அதில் வந்து தோனி தான் இருக்கணும். அது கரெக்டாக வந்து அவர் ஃபேஸுக்கும் தோனி ஃபேஸுக்கும் கரெக்டாக வச்சு அவர் கரெக்டாக டைட் வைக்கும் போது சென்னை சூப்பர் கிங்ஸு இந்த லயன் வந்து அப்படி மேலே போவோம், அவர் மேலே போவோம், அவர் ரிவீல் ஆவாருங்கிறதெல்லாம் வந்து அது நாங்களே டிசைன் பண்ணது. அந்த போஸ்டரே நாங்கள் டிசைன் பண்ண போஸ்டர் தான். எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக இது இருக்கணும்டா, இந்த இடத்துலேருந்து கரெக்டாக அவர் ஃபேஸ்லேருந்து இது மாறும்போது அது அவர் ரிவீல் ஆகணும்லாம் சொல்லி ஒரே பட்ஜெட்ல 2 பேருக்கு பில்டப் பண்ணியிருக்கீங்க சார், போத் தோனி அண்ட் பார்க்கறதும் போகிறதும். அந்த சிங்க் பத்ரிநாத் சாரோட கமெண்ட்ரி ஃபெல் இன் பிளேஸ் ஃபார் தட். சார் அந்த இடத்துல ஹெவி மியூசிக் தான் பார்த்து பழகிருக்கோம். மியூசிக்கை கட் பண்ணிட்டு ஒருத்தர் கிரிக்கெட் கமெண்ட்ரியே ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்க்கு மேட்ச் பண்ணதுன்றது கிரிக்கெட் உங்களுக்காக கண்டுபிடிச்ச மாட்டேன். அது ஒரு இன்டர்டெயின் பண்ற விதம் இல்லை. அதெல்லாம் வந்து சீரியஸ்லி அது வந்து என்னோட டீம் பசங்களுக்கு அது பயங்கர தேங்க் பண்ணுறேன். நான் அந்த டப்பிங்க்கு கூட நான் போகல. அந்த வீரும் எழிலும் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து பசங்க இருந்து அந்த ஏன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா வந்து ஷார்ட் மேலே வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ரி போடக்கூடாது சொல்லிட்டாங்க. பிசிசிஐலேருந்து வாங்கின ஷார்ட்ஸ் மேலே வந்து வி ஷுட் நாட் யூஸ் கமெண்ட்ரி. அந்த ஸ்டாக் ஷார்ட் மேலே நம்ம கமெண்ட்ரி. ஸோ எல்லாம் நீங்கள் திரும்ப நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட் முடிஞ்சு தான் கமெண்ட்ரி ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலையும். ஆனால் தெரியாது. அதெல்லாம் வந்து அப்படி கொஞ்சம் டிலேயில் தான் ஆரம்பிக்கும்.
டைட்டில் கார்டு வந்து நிஜமாவே ஒரு மாதிரி லியோக்கு மேல ஒன்று பண்ணவே முடியாத மாதிரி தான் தாட்டா எல்லாருக்குமே இருந்துச்சு. அது அசால்ட்டா ஒரு ரீப்ளேஸ் பண்ணி இளைய தளபதி விஜய்க்கும் ஃபாண்ட்ல ஒரு மாண்டாஜை போட்டு அடிச்சு பிளாஸ்ட் பண்ணி இன்டர்வல் கார்டுல வந்து தளபதி வர்சஸ் இளைய தளபதி இந்த மாதிரி ஐ திங்க் யூஆர் மக்களை ஸ்டடி பண்ணிட்டே இருக்கீங்களா சார்? நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் 90 வயசுல கூட வந்து நீங்க படம் தான் பண்ணிருப்பீங்க, அதுவும் யூத்துக்கு படம் பண்ணிருப்பீங்க. ஹவு டு யூ கீப் யுவர் செல்ஃப் சோ ரெலவென்ட்? ஹவ் ஆர் யூ சோ அவேர் ஆஃப் ஆல் தீஸ் ரெஃபரன்சஸ்? உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோட சுத்துறதுதான் நினைக்கிறேன். ஐ திங்க் வைபவ்ஸ் தி யங்கஸ்ட் ஆஃப் தி லாட்ல எல்லாம் கைதட்டல சார். உங்க கேங்ல எல்லாருமே 45 பிளஸ், பட் இருந்தாலும் கரெக்ட் தான் சார். இல்ல கரெக்ட் தான். இந்த மாதிரி யூத்தான பசங்க கூட சுத்ததுனால தான் வந்து ஐ திங்க் நான் வந்து ரொம்ப யங்காவே ஃபீல் பண்றேன் சார். பட் ஆன் a serious note, சரி நான் ஃபர்ஸ்டா கேக்குறது அந்த முடி வளர்த்து குடி வச்சு அதுக்கு என்ன 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 பையன் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு டொனேட் பண்ணுவாங்க சார் for once in 5 years. உண்மை உண்மை சொல்லு சார். அதான் சார் சீரியஸா தான். எஸ்டிஆர் பாட்டியில ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார், அதனால வளர்த்துட்டு இருக்கேன். ஓ ஆமா பீரியட் ஃபிலிம்ங்கிறதுனால அது ஓகே 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 அதான் அதுதான் கரெக்டா முடி வளருது சரி ஓகே ரைட் சார். we'll finish it off with this, the plum on the cake மேட்டருக்கு வந்துடலாம். நீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து you're not that set piece கைண்ட் ஆஃப் ரைட்டிங் உங்கள்கிட்ட இருக்காது. ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கும். காமெடி ஆஃப் எரர்ஸ், ஆர்டினரி பீப்புள் புட் இன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், அப்புறம் ஜான்ரா பியூரா இருக்கும். இதுதான் உங்களோட அழகான அமால்கமேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். திலீப் அண்ணாவோட ஹேண்ட் காம்பேக்ட் சீக்வன்சஸ் அண்ட் யூர் அந்த டிப்பிக்கல் விபி சிக்னேச்சரை ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ளூபர்ஸ் டு பிரேக்கிங் ஃபோர்த் வால் டு காலிங் இட் அ வெங்கட் பிரபு ஹீரோ. இட்ஸ் வெரி ரேர் ஃபார் அப்போ ஜிவிஎம் படம்னா ஜிவிஎம் படம் தெரிஞ்சிடும். வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் கேன் ஆக்சுவலி they can make their signature enjoyable every single time. இம்முறை உங்களோட சிக்னேச்சரை எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஐ மீன் சந்தோஷமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இது வெங்கட் பிரபு படம் தான்டா அப்படின்ற மாதிரி அது சில பேர் வந்து வெங்கட் பிரபு படத்தில் தளபதி இருக்கார், தளபதிக்கு வெங்கட் பிரபு இப்படி பண்ணியிருக்காரு சம்பவம் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப என்னோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது படத்தில் இருக்குது. எனக்கு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ஐ மீன் ஐம் வெரி வெரி ஹாப்பி. சி ஆடியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் தீஸ் டேஸ். இது இப்போ நம்ம வந்து ஒரு ஓடிடி டைமில் இருக்கோம். பீப்புள் ஆர் வாட்சிங் கொரியன் ஆல் இன்டர்நேஷ்னல் கண்டென்ட் இந்த வீட்டில் வந்து அவங்க தேர் வாட்சிங் இட் அட் ஹோம். ஸோ வந்து அவங்கெல்லாம் வந்து இப்போ எப்போவுமே ஆடியன்ஸ் முட்டால் கிடையாது. அது சரி. இதில் வந்து என்னென்னா வந்து ஐ வாண்டட் டு மேக் ஷுவர் தட் ஐ ஷுட் நாட் ஐ ஷுட் நாட் டேக் தம் ஃபார் கிராண்டட். பட் ஆனால் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறேன் நான். எனக்கு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னா வந்து நம்ம பழைய நமக்கு அதிலலாம் கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் சார், ரவிக்குமார் சார், பி வாசு சார், இவங்கெல்லாம் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுல வந்து மாஸ்டர்ஸ். they know how to attract all sets of audience. ஸோ இந்த மாதிரி நான் படம் பண்ணது கிடையாது. அதாவது வந்து ஒரு எல்லாமே நீ சொன்ன மாதிரி தான் ஜானர் ஸ்பெசிஃபிக் தான் வந்து நான் பண்ணுவேன். நான் வந்து சென்னை 28னா அதுக்கான படமாக இருக்கும், இப்போ மாநாடுனா அதுக்கான பண்ணுவோம். மங்காத்தால கூட பார்த்தோன்னா அது ஹைஸ்ட் ஃபிலிம்னா ஹைஸ்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். அதை தாண்டி வேறு எங்கேயுமே போகாது, அதை சுற்றி. ஆனால் இந்த படம் மட்டும் அப்படி கிடையாது. இந்த படத்தில் வந்து கட் பண்ணால் சாங் வரும், இந்த படத்தில் கட் பண்ணால் வந்து ஃபார்ட் போவாங்க. பார்க்குக்கு ஒரு லீடு வச்சிங்க பாருங்க, அவ்வளோ சீரியஸ் சீக்வன்ஸில் ஹீரோயினை வர வச்சு டம்மால்னு ஒரு டேக்கு சார். அதெல்லாம் கரை சொல்லும் போதே வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய நிறைய விஷயங்கள் தோணுச்சு. லென்த்தில் தூக்கும் போது ஸ்பார்க்கை தூக்கிடலாமா, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா அப்படின்னு. இல்லை பிரேக் இருக்கட்டும், பிரேக் இருந்துச்சுன்னா தான் வந்து இந்த படத்தில் என்ஜாய் பண்ணுறோம். அவங்க என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணுறோம். இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக போய்கிட்டே இருக்கும். there's no பிரேக், ரிலாக்ஸாக ஒன்றும் ஒரு ஒரு டிப் இருந்தால் தான் வந்து மேலே ஏறுறதுக்கான இடம் தெரியும். அதனால் தான் அந்த 3 hours எங்களுக்கு தேவைப்படுச்சு. ஆக்சுவலி ஐவ் காட் ஃபுட்டேஜ் ஃபார் 3 hours 35 minutes கட் ஃபுட்டேஜ் 340 இருக்குது. 340 இருக்குது. அது அர்ச்சனா தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக அது நம்ம ஃபுல்த்தி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. தெரியல, பார்ப்போம். அது அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், ஆல் மை ஐடிஸ், என்னோட டிஓபி சித்தார்த்தா இருக்கட்டும், ராஜீவன் சாராக இருக்கட்டும், திலீப்பாக இருக்கட்டும், யுவனாக இருக்கட்டும். ஸோ த ஹோல் டீம், த ஹோல் என்னோடய ரைட்டர்ஸாக இருக்கட்டும், என்னோடய விஜய் சார், சந்துரு, எழில், மணி, இந்த பசங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி என்னோடய ஐடிஸ் எல்லாமே இது நான் ஸ்டாப் ஒர்க், நான் ஸ்டாப். லாஸ்ட் 2 months, இது 1 year அப்படி தான் இருந்துச்சு. லாஸ்ட் 2 months there was no sleep for anybody. இது வரைக்கும் யாருமே தூங்கலை. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி தான் வந்து அந்த ஒரு அப்படின்ற மாதிரி இருக்குது. தளபதி பேசும்போது அதாவது நல்லா போய் தூங்குடா அப்படின்னு, சந்தோஷமாக தூங்குடான்னு தான் சொன்னார். அதனால் வந்து everybody are relaxed now, everybody happy, producers are happy, Talapati is happy, we are happy, you are happy, and everyone
இதுக்கு மேலே என்ன வேணும், அவ்வளோதானே, இதுக்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாரா மாதிரி. வி ஜஸ்ட் வாண்டட் இட் டு பி அ ஃபீஸ்ட். உள்ள வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஏதாவது ஒன் லேர்னிங் மாதிரி சார், ஏதாவது உங்க வந்த இன்ட்ரெஸ்டிங்கான லாஸ்ட் ஆன்சர் ஃபார் ஏதாவது ஒன்ல இது இன்னும் பயங்கரமா இருக்கு, இது ஒன்று பண்ணிருக்கலாமே, அந்த மாதிரி ஏதாவது வந்து மக்கள் சொன்னதில் சொல்றேன். லேர்னிங்லாம் அது லேர்ன் ஆகிட்டே தான் இருக்கும். அது எப்போவுமே வந்து ஆல்வேஸ், அது வந்து எப்போவுமே நான் வந்து ஆல்வேஸ் டேக் எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்ப்பேன். அப்பப்போ எல்லா கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ், கெட்ட கமெண்ட்ஸ், திட்டுற கமெண்ட்ஸு, வாழ்த்துற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறது தான். தளபதி என்ன சொன்னாரு படம் பார்த்துட்டு? இப்போ கால் வந்துச்சு. இப்போ இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசினாங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக பேசினேன். 2 பேரும் நிறைய லவ் கடை பரிமாறிக்கொண்டு ப்ளூப்பரில் எக்ஸ்ட்ராவாக உங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சிறாரு. வசீகரம் தான் இல்லை. ஆனால் சீரியஸாக செம்ம சிங்க் 2 பேருக்குள்ளே பயங்கரமாக மாட்டிச்சு. செம்ம சிங்க் மாட்டிச்சு. அது ஒரு பயங்கரமான ஒரு நல்ல காதல் கதை தான் அது. 5 மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் மட்டும் கேமரா பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பாய்ஸ் சொல்லுவேன். பேக் டு தி ஃபியூச்சர் 1 and 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். டை ஹார்டு ஃபர்ஸ்ட் பார்ட், கூனிஸ் சொல்லுவேன். டார்க் நைட் ரைசஸ் ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், மெமோரிஸ் ஆஃப் அ மர்டரர் அது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும். தமிழில் ரெடகார்ட் இருக்கு, திலனா மோகனம்பால் இருக்கு, சிந்து பைரவி இருக்கு, விடிவி பிடிக்கும், கைதி ரொம்ப பிடிக்கும், சர்பேட்டா பரம்பரை ரொம்ப பிடிக்கும், முதல்வன் ரொம்ப பிடிக்கும், தமிழ் படம் 1 இருக்கு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் படமா அடுத்த ஒரு பண்ண போற படம் தெரியல. எஸ்கே இது எல்லாமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அவரோட ஜோன் ஆஃப் ஃபிலிம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். If நிஜமாவே somebody can நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க சுத்தி, அதனால நாங்க வந்து சார் நிஜமாவே இவங்க 2 பேரையும் மவுண்ட் ரஷ்மோர்ல நீங்களும் போயிட்டீங்க சார். இந்த 2 பேரையுமே இயக்கி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் கொடுத்த இயக்குனர்கள்ல நீங்களும் ஒருத்தர். ஆனா அவங்க 2 பேரையுமே ஒரு ஃபிலிம்ல நிக்க வைக்க முடியும்னா என் தலைமை விபியால மட்டும்தான் முடியும். லவ் யூ சார். இந்த வின் வந்து ரொம்ப பர்சனல். தேங்க்யூ so much. Love you so much. Thank you guys. Thank you. நீங்க the happier you are, the better films we are going to get. நன்றி, வணக்கம். இனிமேல் சந்தோஷமான படங்கள் தான்.